விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயக பெருமானின் பிறந்த நாளை கொண்டாடும் பண்டிகையாகும். இது ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி நாளன்று கொண்டாடப்படுகிறது. பல புராண கதைகள் இத்திருவிழாவின் பின்னணியில் உள்ளன. சிவபெருமானும் பார்வதி தேவியும் தங்கள் மகன் விநாயகரின் பிறப்பை கொண்டாடியதிலிருந்து இந்த திருவிழா தொடங்கியதாக நம்பப்படுகிறது. இதன் முக்கிய வரலாறு, பார்வதி தேவி தான் குளிக்கும் போது யாரும் உள்ளே நுழையக்கூடாது என்பதற்காக பார்வதி தேவி தனது உடலில் இருந்த களிமண்ணால் ஒரு சிறுவனை உருவாக்கி அதற்கு உயிர் கொடுத்தாள். அந்த சிறுவனே விநாயகராக உருவானான். பின்னர் அவனை தன் காவலனாக நியமித்து தன் கணவர் சிவபெருமானை தவிர வேறு யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று கட்டளையிட்டாள். சிவபெருமான் வருவதை தடுத்ததால் கோபமடைந்த சிவபெருமான் சிறுவனின் தலையை வெட்டிவிட்டார். பின்னர் விநாயகரின் முக்கியத்துவத்தை உணர்ந்த அவருக்கு யானையின் தலையை இணைத்து உயிர்ப்பித்தார். பிரம்மாண்டமான சக்திகளை கொண்ட கணங்களின் தலைவன் என்பதால் விநாயகர் கணபதி என்றும் அழைக்கப்படுகின்றார். விநாயகர் சதுர்த்தி இந்தியாவில் மிகவும் பிரபலமான பண்டிகைகளில் ஒன்றாகும். அறிவு, செல்வம், ஞானம் மற்றும் செழிப்பிற்கான கடவுளாக நமது விநாயகர் கருதப்படுகிறார். இந்த பண்டிகை ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்படுவதற்கு இதுவே காரணம். மண் பிள்ளையார் செய்து பூஜைகள் மற்றும் அன்னதானம் செய்து கொண்டாடப்படுவது அன்று தொட்டு நம் முன்னோர்களால் தொடங்கப்பட்ட இந்த விழாவானது இன்று வரையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நமது வேலூரில் வேலப்பாடியில் சூளைமேட்டில் விநாயகர்களை களிமண்ணால் செய்யும் தொழில் வருடங்களாக நடைபெற்று வருகிறது. இங்கு பல குடும்பங்கள் இந்த மண்பாண்டங்களை செய்வதோடு மண் பிள்ளையார்களை செய்து விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவோருக்கு விற்பனை செய்து வரும் மிக பிரபலமான இடமாகும். இந்த தொழிலில் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வரும் இந்த கைவினை கலைஞர் கூடத்தை நாம் இப்போது பார்க்கலாம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். 5 கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம். அம்மையப்பனை உலக
வீடுகளிலும் பொது இடங்களிலும் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு செய்வது இன்றைய சிறப்பான வழிபாடுகளில் ஒன்றாகும். இறுதியாக சிலைகளை நீர்நிலைகளில் கரைத்து பண்டிகை நிறைவடையும். என் பேர் உலகநாதண்ணா. இங்கே நாங்கள் சூளமேட்டில் வசிக்கிறோம். இங்கே வந்து 50 வருஷமாக நான் இந்த தொழில் செய்கிறோம். புள்ளியார் மண் வந்து நாங்கள் ஏரியிலேருந்து எடுத்து வந்துடுவோம். வருஷத்துக்கு ஒரு முறை வந்து எங்களுக்கு கலெக்டர் ஆர்டர் கொடுத்து மண் எடுக்கிறோம். 2 வருஷம் நாங்கள் போகல. எந்த மண் சரியாக போச்சு. விநாயகர் சதுர்த்தி கழிச்சு தான் நாங்கள் போவோம் எல்லோரும் மண்ணுக்கு. அப்போ தருவார் எங்களுக்கு ஆர்டரு. புள்ளியார் வந்து இங்கே சுமார் இங்கே ஒரு 60 குடும்பம் இருக்குது. புள்ளியார் மட்டும் செய்வாங்க. செய்து எல்லோரும் வந்து விநாயகர் அங்கங்கே வெளியே அனுப்புறது. இங்கே லோக்கல்லாம் செஞ்சது எல்லாம் சென்னையிலேருந்து எல்லா ஊருக்கும் இங்கேருந்து சப்ளை ஆகுது புள்ளியாருங்க. மண் ஒரு நாளைக்கு 5 புள்ளியார், 10 புள்ளியார், 20 புள்ளியார். நாங்கள் வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒருத்தராக இருந்தால் 4-5 புள்ளியார், 4 பேர் 5 பேர் இருந்தால் 10 புள்ளியார் 20 புள்ளியார் செய்வாங்க. இங்கே வந்து நான் ஒண்டியிருந்தாலும் நான் கொஞ்சமாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்துக்கிறேன். நாங்கள் இங்கே 100 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வரலாம் புள்ளியார். 1 அடியிலேருந்து 3 அடி வரைக்கும் இங்கே புள்ளியார் செய்கிறாங்க. மண் புள்ளியார் தாங்க. வெளியூருக்கும் அனுப்பிச்சின்னு இருக்கிறோம். எல்லா ஊர் எல்லா ஸ்டேட்டுக்கும், தமிழ்நாடு ஆந்திரா கூட போகுது எப்படின்னா ஒரு முறை. நம்ம வந்து தோட்டப்பாளையம் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஏரியா பொறுத்து வேலைப்பாடு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து இது பக்கத்திலே காகிதப்பற்ற இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க எங்கே போடுறாங்களோ அங்கங்கே மாமலாக போட்டுக்குவாங்க. நம்ம எங்கே போகிறோமோ அவங்க அங்கே போட்டுக்குவாங்க. அதேமாரி தான் எல்லோரும் அங்கங்கே போடுவாங்க. ஒரு நாளைக்கு 5 செய்வோம், 3 செய்வோம், ஆளுக்கு பொறுத்து. நான் ஒண்டி வீட்டில் அதனால் வந்து கம்மியாக செய்வேன். 4 பேர் 5 பேர் ஆனால் அதிகமாக செய்வாங்க. 1 அடியிலேருந்து 3 அடி வரைக்கும் செய்கிறோம். 3 அடி வரைக்கும் செய்கிறோம் புள்ளியார். அதுக்கு மேலே செய்ய மாட்டாங்க.